கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. கொண்ட இந்த புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கட்டிடத்தின் நிர்மாண பணிகளுக்காக 106 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்ட சனச சங்கம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. நாம் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அவரது கொள்கை தொடர்பிலான சட்டம் ஒன்றை கொண்டு வந்தோம். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் குறித்த நிறுவனங்களுக்கான சட்ட வரையறைகளை தயாரித்து அதனை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். பொதுமக்களுக்கு தரமான மற்றும் குறைவான விலைகளில் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதற்கான வர்த்தமானி அறிவித்தல்களையும் வெளியிட்டோம். இந்த பின்புலத்தில் சில மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக ஊடகங்கள் மூலம் அறிய கிடைக்கின்றது. அத்துடன் மேற்குலக நாடுகளின் மருந்துகளை சந்தைக்கு குறித்த விலையில் வழங்க முடியாது எனவும் அறிகின்றேன். அந்த உற்பத்திகளை இடைநிறுத்துவதாகவும் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. ඒ නිෂ්පාදන නවත්තනවා කියන තොරතුරුත් මට ලැබුණා. රජයේ බැංකු 1994 1994 ஆண்டு நான் நிதி அமைச்சினை பொறுப்பேற்கும் போது இலங்கை வங்கி 10 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருந்தது. மக்கள் வங்கி 11 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருந்தது. எனினும் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி என்பவற்றை பில்லியன் கணக்கில் லாபம் பெறும் நிறுவனங்களாக மாற்றிவிட்டு நான் வீடு சென்றேன். மீண்டும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது இந்த 2 வங்கிகளும் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. இது நகைச்சுவையான விடயமாகும். இவ்வாறு கூறும்போது என்னையும் தூற்றுவார்கள். அரசாங்கம் மாறும் போது திருடர்கள் இருந்தால் வங்கிகள் அழிவு பாதையில் செல்லும். வங்கிகள் அரசாங்கத்துக்கு இருக்கின்ற ஒரு பெருமதியான சொத்தாகும். நான் ஜனாதிபதி பதவியில் இருந்து வீடு செல்லும் போது என்னிடம் பணம் இருக்கவில்லை. இதனை யாரும் நம்ப மாட்டார்கள். என்னுடைய வங்கிக் கணக்கில் 30 லட்சம் ரூபாய் மாத்திரம் இருந்தது. ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டிய அனைத்து சலுகைகளையும் மஹிந்த ராஜபக்ச எனக்கு வழங்கவில்லை.